ஹலோ மக்களே! சிவா எலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கபிலன் கிட்ட அந்த சிலையும் மாட்டிடுது. அத தெரிஞ்சுக்கிட்ட உடனே வர்மா கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன சொல்றாங்க. அத கேட்ட உடனே வர்மாவும், எனக்கு ஏதோ உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாருக்கு மேல தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிவா செம அதிரடியா வந்து அந்த சிலைய மாத்திட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா கபிலனுக்கு இது எதுவுமே தெரியாம வர்மா கிட்ட சரியா மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ரெவ்யூ சிவா எலி ரூம்ல இருந்து எடுத்து அந்த சிலையை காணலையே, எப்படியாவது இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நைட் ஆனாலும் பரவாயில்லை வீட்டில் உள்ளவங்களை எழுப்பிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அவன் சத்தத்தை கேட்ட உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே எழும்பி வரும்போது ரெவியும் என் கனவுல கடவுள் வந்து சொன்னாங்க, நம்ம இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு கடவுள் ஒளிஞ்சிருக்காங்க, ஏதோ ஒரு சிலை இங்கே இருக்கும், அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே சுற்றி உள்ளவங்க எல்லாம் ரெவியை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காகவா இந்த நைட் என்ன எழுப்புனீங்க, கண்டிப்பாக வேலையை பாருங்க அவரவர் போய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உதய பெருமாளும் அதான் அவங்க கனவுல யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எதுக்கும் நம்ம தேடி பார்ப்போம், கொஞ்ச நேரம் சிலையை தேடுறதுல என்ன வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சிலையை தேட சொல்றாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம சிவாவும் அயலியும் எதிர்பார்க்கல. அயலியும் சிவா கிட்ட வந்து சரி சிலை எங்க தான் மறைச்சு வச்சிருக்கேன்னு கேட்கும்போது சிவாவும் கையை காட்டி ஒரு இடத்த சொல்லி வைக்கிறாங்க. நம்ம சிவாவும் அயலியும் பாதுகாப்பா அந்த இடத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார் வந்து தேடினாலும் நம்ம சிவாவும் அயலியும் இதில் எல்லாம் இல்லை, நாங்கள் தேடி பார்த்துட்டோம், நீங்கள் வேறு வேலையை பாருங்கள், அந்த சைட் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த ரவியும் இவங்களோட பேச்சே சரியில்லையே, எனக்கு ஏதோ இவங்க தான் ஏதோ பண்ணி அந்த சிலையை ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சரி தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட வராங்க. நம்ம சிவாவும் ரவி கிட்ட வந்து இங்கே ஒன்றும் சிலை இல்லை, நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்குற மாதிரி ரவி இல்லை, அங்கே ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளே சிலையை மறைச்சி வச்சதை ரவி கவனித்து அந்த இடத்துலேருந்து சிலையை மீட்டெடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே உதய பெருமாள் இந்திராணிக்கு எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. இது என்ன புதுசாக சிலை நம்ம வீட்டில் வந்து கிடச்சிருக்கு அப்படியே சொன்ன உடனே கபிலனும் அந்த சிலையை வாங்கி பார்க்குறாங்க. இந்த சிலையை பார்த்தா ஆண் சிலை மாதிரி இல்லை, பெண் சிலையாச்சே அப்படின்னு சொன்ன உடனே உதய பெருமாளும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல, அதனால தான் சாமியே நமக்கு முன்னாடி வந்து சிலையாட்டு இருக்காங்க, அவங்கள ஞாபகப்படுத்தி தான் இந்த சிலை நம்ம கைக்கு கிடச்சிருக்காட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்ட உடனே கபிலனுக்கு ரொம்பவே பதட்டம் ஆகுது. இந்த சிலையை பார்க்கும்போது நம்ம அந்த சிலை மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அதே சமயத்தில் உதய பெருமாளும் வா இந்த சிலையை உள்ளே எடுத்துட்டு வா, அப்படியே வந்து நம்ம எப்படி இந்த சிலையை நமக்கு வீட்டிலே வச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கு ஆரத்தி எடுத்து அப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் கூட சிவாவும் அயலையும் எதிர்பார்க்கவே இல்லை. அயலியை பார்த்து சிவாவும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. கபிலனும் ஒரு கட்டத்தில் அந்த சிலையை தொட்டு பார்க்கும்போது அதுக்கு கீழே ஏதோ பவுடர் மாதிரி இருக்கே அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. சரி அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நம்மளோட பொருள் எல்லாம் இதில் தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி நம்ம கபிலனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உதய பெருமாளும் இந்த சிலையை இதில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு விடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு கபிலனும் எப்படியாவது வர்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு வர்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வர்மா கிட்ட வந்து அந்த சிலை கிடச்சிட்டு பொருள் இங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம வர்மாவும் எங்கேருந்து நீ இதை கண்டுபிடிச்சேன்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே கபிலனும் வேற எங்கேயும் இல்லை, எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு, எப்படி இந்த சிலை இந்த வீட்டுக்கு வந்ததுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அது வேற எங்க குலதெய்வ சிலைன்னு சொல்லிட்டு எங்க அப்பா இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே வர்மாவும் எனக்கு ஏதோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது, என்னை விட்டுட்டு புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலான்னு பார்த்தியா அப்படின்னு வர்மா கேட்கும்போது கபிலனும் நீ வேற இதோட இந்த தொழிலை விட்டுலான்னு சொல்லிட்டு நானே ஒரு முடிவில் இருக்கேன், இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நான் எதுக்கு இதிலெல்லாம் இன்வால்வ் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு கபிலனும் அந்த இடத்துல சொல்லும்போது வர்மாவும் பின்ன வேற யார் சந்தேகப்படுறது, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள ஏதாவது சொன்னாலும் நீயும் அவங்கெல்லாம் இப்படி பண்ணக்கூடிய ஆட்களே இல்லைன்னு சொல்கிற, இதை முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்கும்போது உங்கள் மாமா தானே, அப்போ உங்கள் மாமா மேலே சந்தேகம் வராதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கபிலனும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க, அவங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது வர்மாவும் உன்னை மாதிரி தான் உன்னையும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்பிட்டு இருப்பாங்க, ஆனால் யார் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையுமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கபிலனும் எப்படியாவது இந்த பொருளை நான் உன் கையில் ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொன்ன உடனே வர்மாவும் கண்டிப்பாக நீ கொஞ்ச நாளில் என் கையில் ஒப்படைச்சே ஆகணும், உனக்கு குறைவான டைம் தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் சிவா கிட்ட வந்து ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன சிவா இப்போ என்ன பண்ணுறது, அவங்க வேற குலதெய்வ சிலைன்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களே, எப்படியாவது
எப்படியாவது இதை கண்டுபிடிச்சு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சிவாவோட பதட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெவியும் நம்ம வேற இவங்க ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் எல்லாருமே இதை புதுசு மாதிரி மாற்றி விட்டுட்டாங்களே, ஆனால் நம்ம எடுத்தது ஆண் சிலை தான், இது எப்படி இந்த சிலையை மாறுச்சுன்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெவியும் அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. சிவா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏ சிவா, எல்லாருக்கும் தெரியாமல் நீ ஏதோ ஒரு செயல் மறைச்சி செய்துட்ருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒன்று மறைக்கிறீங்க, அது என்ன தான் எனக்கு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னோட ஃப்ராடு வேலை எல்லாத்தையுமே இந்த வீட்டில் நான் நிரூபிக்க போகிறேன் பாரு அப்படின்னு ரெவியும் சிவாவை பார்த்து சொல்லும்போது, சிவாவும் போடா நீ வேற, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. அதே சமயத்தில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிலையை பார்த்த உடனே நம்ம இந்திராணிக்கும் உதயபெருமாளுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. பாத்தியா இந்திரா, கரெக்டாட்டு இந்த சிலை நம்ம வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்கு. நம்ம கொஞ்ச நாளாட்டு குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு பண்ண போகலைல்ல, இப்போ தானே ஃபஸ்ட் டைமாக போயிருக்கோம், அதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த சிலை வந்திருக்கு. இனிமேல் வருஷம் வருஷம் அந்த கோவிலில் போய் எல்லா வழிபாடும் சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கபிலன் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. எப்படியாவது இந்த சிலையை வர்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே, என்ன செய்கிறது, அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். வீட்டில் உள்ளவங்க வேற இந்த சிலையை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயிலியும் சிவா கிட்ட எப்படி இருந்தாலும் கபிலன் இந்த சிலையை தூக்குறதுக்காண்டி ஏதாவது ட்ரை பண்ணுவான். அந்த சமயத்தில் வர்மாவை பார்க்கறதுக்கும் போகக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது இந்த வாட்டி கபிலன் வர்மாவை தப்பிக்க விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு குறைவான டைம் தான் இருக்குது. இந்திராணி அண்ணி வேற நம்ம மேலே சந்தேகப்பட்டு சீக்கிரமாக நமக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லா உண்மையை நம்ம நிரூபிச்சிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம கேரக்டர் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, இது பயங்கர இம்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு அயலியும் மறுபடியும் சிவா கிட்ட சொல்லும்போது சிவாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அயலிக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் கபிலனும் யாருக்கும் தெரியாமல் இந்த சிலையை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்கும் போது அதுக்கு ஏற்றவாறு ஒரு செயலை செய்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிலையை நம்ம சிவா செம அதிரடியாக வந்து மாற்றி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம ரெவி வந்து அந்த சிலையை காணுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போதே சிவா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். செம அதிரடியாக இருந்து இதை கொஞ்சம் கூட கபிலன் எதிர்பார்க்கவே இல்லை. கபிலனும் ஏதோ அந்த சிலையில தான் நம்ம பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு வர்மாவை பார்க்க போகிறாங்கன்னே சொல்லலாம். அதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த நம்ம சிவாவும் அயிலையும் இந்த வாட்டி இந்த கபிலனை விடக்கூடாது, இந்திராணி அன்னைக்கு முன்னாடி இந்த கபிலனை பற்றின உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சே ஆகணும்னு சொல்லி செம அதிரடியாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வர்மாவும் கபிலன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஏதோ இது சரியா படலை, உன்னை ஃபாலோ பண்ணிட்டு யாராவது வந்திருக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏற்கனவே இந்த மாதிரி நீ எப்போ வந்தாலும் நான் மாற்ற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிடுது, இந்த வாட்டி அப்படி நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வர்மா செம உஷாரா இருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சிவா சிலையை மாற்றி வச்சது தெரியாமல் கபிலனும் சரியாக மாட்டிட்டாங்கன்னே சொல்லலாம்.